அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நான் உங்களை ஒரு ஆழமான சத்தியத்தை நோக்கி அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். இது ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி. ஏன் நம் தேவன் ஒரு மலையின் மீது தம்மை வெளிப்படுத்த விரும்பினார்? அவரே சர்வத்தையும் படைத்தவர். அவர் நினைத்திருந்தால் அவரை சூழ்ந்துள்ள விண்கதிர்களுடனும் மற்றும் தூதர்களுடனும் எல்லையற்ற ஒளியிலே தம்முடைய பரலோகத்தில் இருந்தே தன்னை வெளிப்படுத்தி இருக்கக்கூடும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் தேர்ந்தெடுத்தது ஒரு அமைதியான பாழான பாறைகள் நிறைந்த தாழ்ந்த மலையான சீனாய் மலையைதான். சீனாய் மலையானது தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளவில்லை. மற்ற மலைகள் போல உயரமாகவோ அழகாகவோ காணப்படவில்லை. வேதம் சொல்கிறது, மற்ற மலைகளை காட்டிலும் சீனாய் மலையானது மிக சிறிய மலையாவே காணப்பட்டது. ஏன்? இதோ அதற்கான மறைமுகமான பதில் என்னவென்றால், தாழ்மைதான் எல்லா ஞானத்துக்கும் எல்லா மகத்துவத்துக்கும் அடிப்படையானது. பெருமிதம் கொள்பவர்களை வேண்டுமென்றால் இந்த உலகம் பாராட்டக்கூடும். இங்கே நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன் என்று கூறுபவர்கள் மற்றவர்களுடைய கவனத்தையும் பெற்றுவிடுகிறார்கள். ஆனால் நம் தேவன் அதை சற்றும் விரும்பவில்லை. நம் தேவன் அமைதியிலும் தாழ்மையிலும் பிரியப்படுகிறவர். ஏனெனில் அந்த அமைதியில்தான் உண்மையான தேவனுடைய சத்தம் ஒலிக்கிறது. மற்ற மலைகள் என்னை தேர்ந்தெடு, நானே உயரமிக்கவன் என்று தன்னைத்தான் பெருமைப்படுத்தி கொண்டன. ஆனால் சீனாய் மலையோ தன்னை மிகைப்படுத்தவில்லை. அது அமைதியாகவே இருந்தது. அந்த சீனாய் மலையை தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பிரதிபலிப்பாக பார்க்கலாம். தாழ்மையானதுதான் உண்மையை சுமக்கும். நான் மீண்டும் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றேன். ஏன் தேவன் ஒரு பள்ளத்தாக்கையோ அல்லது அழகான தோட்டத்தையோ தேர்ந்தெடுக்காமல் மலையை தேர்ந்தெடுத்தார்? ஏனெனில் மலையானது நிலையாக நிற்கக்கூடியது. புயல் வந்தாலும் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அது அசையாது. அதுபோலவே வேதமும் அசையாது. அது ஒரு சமய கோட்பாடல்ல, அது வாழ்க்கையின் ஆதாரம். அது நம் உள்ளத்தின் நிரந்தரமான நிலையான சத்தியம். தேவன் தோரவை கொடுக்கும் பொழுது அவர் கட்டளைகளோடு கூட நமக்கு நிலையான வாழ்வையும் கொடுத்துள்ளார். தோரா ஒரு கட்டளை அல்ல, அது ஒரு உறவு. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், நீர் எங்கள் தேவன் என்று தோரவுடன் நாம் உடன்படிக்கை கொண்டுள்ளோம். நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறதாவது, அந்த நிகழ்விலே அனைத்து ஆத்துமாக்களும் உடன் இருந்தன. அதாவது நீங்கள், நான் மற்றும் உலகில் பிறந்த ஒவ்வொரு நபரும் இன்னும் பிறக்கவிருப்பவர்களும் கூட அந்த பரிசுத்த நிகழ்வின் சாட்சிகளாக இருந்தோம். ஆனால் அந்த தருணத்தை நம்மால் நினைவில் வைத்துக்கொள்ள இயலவில்லை என்றாலும் நம் ஆத்துமா அதனை மறக்கவில்லை. அந்த ஒலி இன்னும் உங்கள் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் உண்மையை தேடுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் உங்கள் உள்ளம் நான் அதனை அறிய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறதோ, அந்த நேரத்தில் அந்த மலை மீண்டும் உங்களுடன் பேசுகிறது. அந்த சத்தம் ஒரு மின்னலின் சத்தமாகவோ அல்லது இடியின் சத்தமாகவோ இராமல் ஒரு மெல்லிய சத்திய குரலாலாக ஒலிக்கிறது. சீனாய் மலையானது இன்றும் நிலைத்து நிற்கிறது. அதுவே சாட்சி. எனவே பெருமிதம் கொள்ளாமல் உண்மையுடனும் தாழ்மையுடனும் வாழுங்கள். பிரியமானவர்களே, சீனாய் மலையைப் போல நாமும் நிலையாக இருக்க வேண்டும். நாம் தாழ்மையுடனும் ஆழமான உணர்வுடனும் நம் இதயத்தை திறப்போமாக. வேதமே நமது வழிகாட்டி. உண்மையை சத்தமிட்டு உரைக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையானது தன்னை தானே வெளிப்படுத்தும். அது உங்கள் உள்ளத்திலே ஒலிக்கும். நீங்கள் அதற்கு செவி கொடுத்தால் அதனை நாம் உணரலாம். சீனாய் மலையைப் போல நிலையாக இருங்கள். சத்தியத்தில் வேரூன்றுங்கள். வேதத்தின் ஒலியை உங்கள் உள்ளத்தில் உயிர்ப்பிக்குங்கள். ஏனெனில் அந்த சத்தம் இன்னும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறது. அது உங்களை அழைக்கிறது, உங்களுக்குள் பேசுகிறது. எளியவனை நான் நேசிக்கிறேன், தாழ்மையை நான் விரும்புகிறேன், சத்தியத்தில் வாழும் பிள்ளைகளையே நேசிக்கிறேன் என்று சொல்லும் தேவன் இன்னும் பேசுகிறார். ஷாலோம். பரிசுத்த சத்தியம் உங்களை வழிநடத்தட்டும். நன்றி.